வரட்டுமா? பை. சரி போயிட்டு வரேன். அவ்வளோதாங்க நம்ம கிளம்பிட்டோம். ஆனால் இன்னைக்கு ரொம்பவுமே லேட் ஆகிடுச்சுங்க. 6:57 ஆகிடுச்சு டைமு. நம்ம இங்கேருந்து அழுத்தி பிடிச்சாலும் எப்படி இருந்தாலும் ஒரு 7:45 போயிடலாங்க. 8 மணிக்கு லாகின் பண்ணேன். மார்னிங் 8 to நைட் 8, 12 ஹவர்ஸ் ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது. இடையில ஒரு 1/2 hour லஞ்ச் டைம் எடுப்பேன். பார்த்துக்கலாங்க. எதாக இருந்தாலும் நன்மைக்கே துணிஞ்சு செய்கிறோங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் தட்டிட்டு வீசிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம ஊருக்குள்ளே கிளம்பிட்டேங்க. எனக்கு என்ன சங்கடம்னா இதே மணி 7 ஆயிடுச்சுங்க. 7 மணிக்கு இன்னும் லாகின் பண்ணியிருந்தேன்னா எத்தனை ஆர்டர் கிடச்சிருக்குன்னு தெரியுங்களா? மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் இந்த ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கு வண்டிக்கு கொஞ்சம் அதை எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாளையிலேருந்து கம்பல்சரி ஆயிடும். எடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாங்க. டைம் வந்து கரெக்டாக 7 o'clock ஆச்சு. நம்ம இப்போ தாங்க நம்ம ஊரில் தாங்க இருக்கோம். சன்னு வேறு மேலே வந்துட்டுருக்காரு. என்னோடய எய்ம் என்னென்னா போயிட்டு மார்னிங் சன்ரைஸில் போய்ட்டு நம்ம வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. எனக்கு லேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தட்டிட்டு வீசி போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ ஸ்பீடாக போகிறோமோ அதுக்கப்புறமே சேஃப்டியாகவும் போயிட்டா நம்மளுக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் மெக்கான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ வந்து நம்மளுக்கு Day 1ங்க. கிட்டத்தட்ட பல நாள் கஷ்டப்பட்டு பைக்கு மொபைலு எல்லாமே செட் பண்ணி இப்போ தான் நான் ரைடு கிளம்பியிருக்கோம். டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 7:04 ஆச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம அப்படியே பொறுமையாக 7 போய்ட்டு லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு அதை வீடியோ போடுறேன். எப்போவுமே நம்ம போகும்போது இந்த மாதிரி நீதிவரையம்மன் கோயில் கும்பிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா மனசில் அவ்வளோ திருப்தி வருங்க. நான் இப்போ ரேபிடோ ஓட்டிட்டு லேட் நைட்டு வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் சரி, கிட்டத்தட்ட இது வரைக்கும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. ஆனால் அந்த கோயில்கிட்ட போய் நம்ம அந்த கோயிலை தாண்டினதுக்கப்புறம்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். ஏன்னா இப்போ வேறு லெவலான கோயில் இல்லை. நம்ம என்ன நினச்சிட்டு போனாலும் நிறைவேறும். கரெக்டாக பார்த்துட்டு சூரியன் வந்து முன்னாடி வந்துட்டாரு. நம்மளும் இப்போ ஸ்பீடாக போக வேண்டியதான். டைம் வேறு ஆகிடுச்சு. இங்கே வாங்க போக போக கேட்டுருக்கேன். சாரி, நீங்கள் அந்த சைடு போட்டிருந்தீங்களா? அங்கே போயிட்டு திரும்பி போகிற மாதிரி காட்டுங்க. எப்படி போகணுக்கா? யாராவது எப்படிக்கா எப்படி போகணும்? ஃபஸ்ட்டு ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு அக்காவை கூப்பிட்டு வந்து ரொம்ப தூரம் அவங்களுக்கு வேறு 8:10 படிச்சடி பண்ணோமா. ஆனால் 8:15 கொண்டு வந்து விட்டுட்டேங்க 5 நிமிஷத்தில். அவங்க லேட்டாக புக் பண்ணிட்டேனாங்க. ஆனாலும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஏன்னா வேலைக்கு போகும்போது பஞ்சு வைக்கிற கஷ்டம் எனக்கு என்னென்னு தெரியும். ஏன்னா நானும் கம்பெனிலாம் போயிருக்கேன். பட் எப்படியோ கொண்டு வந்து விட்டாச்சுங்க. லேட் பஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்க தம்பி அப்படின்னாங்க. எனக்கு அக்கா மாதிரி இருந்தாங்க. அவங்க தம்பி பேர் பிரணீதாமாங்க. ஆனால் வேறு லெவலு. Day 1ங்க. அதாவது ரேபிடோ ரைடு ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி தான் Day 1. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஆனால் பரவாயில்லைங்க,
ஃபர்ஸ்ட் ரைடு வந்து ஒரு அக்கா வந்திருந்தாங்க. அந்த அக்காவை கொண்டு போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு டைமுக்கு ரீச் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அதில் 80 ரூபீஸ் போட்டிருந்தது. அக்கா வந்து 150 கொடுத்தாங்க. என் பேர் பிரணீத்தா, அவங்க தம்பி பேரும் பிரணீத்துன்னு சொல்லிட்டு அதில் நல்லா நீட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கடைசி ரைட்லாம் பார்த்தீங்கன்னா 3 பேர்த்த ஏற்றிட்டு போ, 2 பேர்த்த ஏற்றிட்டு போ அப்படிங்கிறாங்களா. அந்த டைமில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோன்னே அவங்க நம்மளுக்கு அமௌண்ட்டு தர போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் நம்ம மேலே தான் கேஸ் போடுவாங்க. 3 பேர் போனால் அவங்க காசு தர போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் அதனால தான் நான் ஓப்பனாக சொல்லிட்டேங்க, 3 பேர்த்தெல்லாம் பைக்கில் ஏற்ற மாட்டேங்கண்ணா. ஏன்னா பைக்கை லவ் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியுங்க, அந்த மாதிரி டைமில் பைக்கில் 3 பேர்த்த ஏற்றிட்டு போ அந்த மாதிரிலாம் சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்திருக்கிறது வேலைக்கு, நம்ம சும்மா ரைடு போயிருந்தால் 3 பேர்த்த ஏற்ற முடியாதுங்களா. நம்ம வந்திருக்கிறது வேலைக்கு, எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தருவீங்களான்னு கேட்டிருந்தோம், தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்தாச்சுங்க. வேறு லெவலில் இருக்க போது. இப்போ போய் நம்ம சாப்பிட்டு ரைடை கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஃபைனலாக வந்து லாஸ்ட் ரைடை இறக்கி விட்டக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னே தெரிலிங்க. அப்படியே வர வழியில் தான் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் கடையை பார்த்தோம். அப்படியே அங்கே வந்து லைட்டாக கம்மிங்க, அதனால் கம்மங்கூழ் குடிச்சிட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூ பண்ணிருக்கோம். இதுக்கு மேலே இங்கேருந்து நம்ம போய் சரவணம்பட்டி போய்ட்டு மறுபடியும் ரைடை கண்டினியூ பண்ண போகிறோங்க. வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கடையில் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு வந்தேன். இப்போ வந்து நம்ம 600 பக்கம் earn பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா சரவணம்பட்டி போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 12 ஆயிடுச்சுங்க. கரெக்டாக இப்போ தான் ஆர்டரே வருது. இதுக்கு மேலே லைனாக ஆர்டர் வந்துட்டே இருக்குது. அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இன்றைக்கான ரெவென்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக ஈவினிங் வருங்க. ஈவினிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான டைமில் வந்து ரீச் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.